எத்தனையோ பேர்கிட்ட டாப் அப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன். நான் சொன்னது சரியா தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும். டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையை உங்களுக்கு யார் சார் கொடுத்தா? இந்த கேமை விளையாடுறவன் ரெண்டே பேர். ஒருத்தன் டாப் அப் பண்ணாதவன், இன்னொருத்தன் பண்ணுறவன். பண்ணாதவன் கூட அப்படி இப்படின்னு இந்த கேம் விட்டு தப்பிச்சிருவான். ஆனால் பண்ணுறவன் மாட்டிப்பான், வசமாக மாட்டிப்பான். அப்படி மாட்டக்கூடாதுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லா கேம்லேயும் தான் டாப் அப் இருக்குது. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் நடக்கிறது பேர் டாப் அப் இல்லை, பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸுக்கு எண்டே கிடையாது. சார், டாப் அப் பிஸ்னஸாக மாறினதுக்கு யார் காரணம்னு சொல்கிறீங்க? பிளேயர்ஸை யாரெல்லாம் டாப் அப் பண்ண தூண்டுனாங்களோ அவங்க தான் முக்கிய குற்றவாளிகள். காசையே கொள்ளையடிக்காதவங்க கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். அங்கே பக்கே இல்லாத சர்வரை தரப்ப கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற நம்ம ஃப்ரீ ஃபயரு ஏன் பக்கே இல்லாத சர்வரை தர முடியல? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு 50 மில்லியன் டவுன்லோட்ஸா? ஆனால் பக்கு லேகு நிறைஞ்ச கேமுக்கு 100 கோடி டவுன்லோட்ஸா? நம்ம நாட்டுடைய நம்பர் 1 கேம்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ஃபயரில் கஸ்டமர் சப்போர்ட் இல்லை. என்னடா ரீசனுன்னு கேட்டால் 2 வருஷம் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? எப்படி? கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலான்னு ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்குள்ள மேட்சை விட்டு வெளியே வந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா 999+. கேவலம் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் கூட கரெக்டாக கொடுக்க முடியல. விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய பிளேயரை வெளியே தள்ளி விடுற கொடுமையெல்லாம் நம்ம கேமில் மட்டும்தான் ஏன் நடக்கும்? சரி, இந்த இளவெடுத்த டாப்பப்பாவது பண்ண வேண்டான்னு பார்த்தா இந்த யூடியூபர்ஸ் விட மாட்டேன்றாங்க. அந்த யூடியூபர்ஸ் தான் இந்த கேமோட இன்வெஸ்ட்மெண்ட். சார், அப்போ யூடியூபர்ஸ்லாம் தப்பு சொல்கிறீங்களா? நான் எந்த யூடியூபர்ஸுமே தப்பு சொல்லலையே. எவன் சொன்னான்? கேவலம் உங்களுக்கு காசுக்காக சின்ன பசங்களோட வாழ்க்கையில் விளையாட வேணாம் தான் நான் சொல்கிறேன். குமார்னு ஒரு சின்ன பையனை அவன் ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து டாப்அப்காக கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ மரணங்கள் வெளியே தெரியாமல் நடந்துட்டு தான் இருக்குது. உங்கள் கூட பேசி சிரித்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்த ஒரு பையன் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஏந்திரிச்சு பார்க்கக்குள்ள இந்த கேம்னால தான் இறந்துட்டான்னு தெரிகிறப்போ அந்த பெயின், அந்த கோபம். சார் சொல்லுங்கள், நியாயமா அநியாயமா? நியாயம்தான் சார். சார், என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? நோ டாப்அப். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. ஆனால் பசங்களோட வாழ்க்கை அதுக்கான வழி கிடையாது. இந்த கேமில் டாப்அப் பண்ணுறவன் தான் மாசுன்னு சொல்கிறவனை துரத்தி அடிக்கிற வரைக்கும் என் போராட்டம் தொடரும். உங்கள் சொந்த தம்பி இந்த கேம்னால தான் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதை நாங்கள் பர்சனல் வெஞ்சர்ஸ்னு எடுத்துக்கலாமா? நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ்.